காப்பாத்து முருகா. திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் மஞ்சுளா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. இதற்காக முன்னாடி அணிவித்த இந்த ஒரு கிராமத்தினருக்கும் இலக்கியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மறக்க முடியாத கட்டையம்பட்டி கிராமத்தர் பொதுமக்கள் கண்டாயம்பட்டி கிராமத்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. என்ன கட்டையம்பட்டி கண்டாயம்பட்டி எல்லாம் பக்கம் பக்கம் இருக்கனால கொஞ்சம் வேற ஒன்றும் கிடையாது. அதனால எல்லாம் ஒரே தானே நம்மளுக்கு பிரச்சனை. அதனால அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். அகிலாண்டகுடி பிரம்மண்ட நாயகி ஈரையில் பிரதான புத்தி மாறக்கூடிய ஆதிபரா சக்தியே தினந்தோறும் நித்துவன் அனைத்து மக்களையும் கட்டி காப்பாற்றும் தாயே வறுமைத்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவனே கரம் குவித்து வேண்டுகிறோம். காத்திடுவாய் கருமாறி காத்திடுவாய் மன்னையன் Hey,
அண்ணாதான பிரபுவே மணிகண்டா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா எனக்கு தெரியும் அதிகமா யார் வந்திருக்கீங்க தமராங்க சும்மாவா அவங்களுக்குல ஒரு மாதிரியா இருக்கு நினைப்பு ஏன்னா வந்ததுல இருந்து தெய்வத்தையே வணங்கிட்டு இருக்காங்களேன்னு எனக்கு அது மாதிரிலாம் இல்லப்பா வந்தோன்னு தெய்வத்தை வணங்கணும் என்ன எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தெய்வத்தை வணங்கின பின் எல்லா ஒரு செயலும் சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா அந்த தமராங்க வரையிட்டு இருக்காரு வரட்டும் இன்னைக்கு மத்த ஊர்ல தப்பிச்சு போயிட்டாரு இன்னைக்கு வெளியே வரட்டும் அதனால இப்ப நான் யார மனுஷார நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலான் இருக்கேன் யார சொன்னா தானே தெரியல 2013 முடியும் அப்பாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் 2014 மாற்றமா இருக்குன்னு நினைக்கிறியோ மாற்றமா இருக்கனால அவர்தான் என் கணவரா நினைச்சிட்டு இருக்கேன் வந்துருவாரு முருகன் இல்லைங்க இவ்வளவு நாள் அப்பாவா இருந்தா 2013 முடியும் அது நம்பிராஜ வந்து அதனால அவரை நினைச்சிருக்கேன் ஏன்னா நான் மாட்டலான் இருந்தேன் மாட்ட முடியல என்ன வருத்தமா உட்கார்ந்து ஆட முடியாது அவரால் ரொம்ப கவலைப்படுறாரு இருக்கட்டும் அதை பாத்துக்கலாம் அதனால வேண்டாம் இருக்கட்டும் நம்மளுக்குன்னு இருக்காங்க அப்ப பாத்துக்கலாம் அதனால இப்ப என்ன அப்படின்னா இப்ப மனசால நினைச்சது வேற நேரம் ஆனதுனால காலதாமதம் காரியத்துக்கு என்னால பெட்டிக்காரர் எனக்கும் நான் 2 பேரும் சேர்ந்து போடலான்னு இருக்கோம் நீங்க வேற கம்மன் இருக்க தலைவர் அதாவது நான் என்ன சொல்றேன் பெட்டிக்காரன் நானும் ஒரு போட்டி போட்டு பாட்டு விளையாண்டுருக்கோம் சரினா பாடுற இல்ல வேண்டாம் செடியோரை நான் ஒரு போட
இங்கே வள்ளியாக நடிக்கும் மஞ்சுளா அவர்களுக்கு கண்டாகியுடைய சுதாகர் ரூபாய் 51 மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே டான்ஸாக நடிக்கும் மணிமேலை அவர்களுக்கு கண்டாகியுடைய சுதாகர் ரூபாய் 51 மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இங்கே மிருதங்க வாசிக்கும் மருமகன் அவர்களுக்கு அழகர் கோவில் பொய்க்கரைப்பட்டியை சேர்ந்த ராஜா அவர்கள் ரூபாய் 53 மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டாங்கிப்பட்டியை சேர்ந்த மைத்தினர் மருதுபாண்டி அவர்களை எனக்கு ரூபாய் 52 மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்காக அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய அனைத்து உள்ளத்திற்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். அப்பா இருக்காங்க, தோழி இருக்காங்க, அப்பா வாங்க. அப்பா இந்த இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்பா தோழி தோழி கேட்கலாமா கேட்கலாமா? என்ன கேட்க போற? தந்தை வணக்கம். ஆடி போன்ற உலகம், தாறு போன்ற புதல்வும், மாமன் போன்ற கருணையும், குற்றமில்லா வாழ்வும், குறைவில்லா நெஞ்சமும், இன்னும் ஞானம், அறிவு, தெளிவு, அஞ்சுதல், அஞ்சாமை, அகிம்சை, இப்படி 14 குணங்கள் சிறந்த இந்த 4 குடிசையாளருக்கு தம்மராக்கி அப்பாவே வணக்கம். எதற்காக மச்சானா? ஐயே ஒப்புடன் மகமலர்ந்து உபசரித்து ரொம்ப பேசி உப்புலாக்குலை வார்த்தாலை என்பதை அமிர்தமாகும் முப்பழமோடு மோங்கெடுத்து திருமண என கப்பிய பேசினோடு கடமை செய்யாமல் என்பார்கள். 38 வார்த்தை பேசி அன்போடு மலர்ச்சியோடு வருக வருகின்ற வரவழைத்த வண்ண தமிழ் மகளே, அந்த அலைமகள், கலைமகள், மலைமகள், முப்பெருந்தேவியாய் ஒருங்காமையப்பட்ட அன்பு மகளை வாழ்க. கூப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, அவ வந்தாதான் எனக்கு கலகலன்னு இருக்கும். அடி ஆத்தா அழகாலே, அவன் வரதுக்கு முன்னாடி நீங்க ஏன் வந்தீங்க? பாடி என்னை இப்படி பாதியில விட்டுட்டு வந்துட்டீங்க, மீதியை யாரு பாக்குறது? ஒரு வந்து பார்க்கலாம் நினைச்சு அதுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல. அப்பா காவல் பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா, காவல் பார்க்கறது இருக்கட்டும். எப்படிப்பா காவல் பார்க்கணும்? ஏன்னா அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. இருந்தாலும் நீங்க இருக்கீங்க, அம்மா இருக்காங்க, தோழி வேற இருக்காங்க, இவ்வளவு பேர் வேற இருக்காங்க. அவங்களாம் காவல் பார்க்க என்ன மட்டும் சொல்றீங்க? அங்கதான் இருக்கு விஷயம். என்ன இருக்கு? இவ்வளவு பேர் இருந்தாலும் நீ அந்த இடத்துக்கு போனா தான் சிறப்பா இருக்கு. அப்படியா? அம்மா, யார் யாரு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகணுங்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கடமை செய்யும் பலனை எதிர்பார்த்தேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கடமை செஞ்சாதானே இருக்கணும்பா. காவல் பார்க்கணும் இருக்கீங்க. இப்ப எப்படி காவல் பார்க்கணும் சொல்லுவல்ல? இல்ல, காவல் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஆர வச்சுட்டீங்களா உங்க வேலையா? கேளுமா, ஏன்னா நம்மள முருகனுக்கு படிக்கிறோம், வேடருக்கு படிக்கிறோம், எல்லாம் படிச்சு வந்திருக்காரு. அதனாலதான் வந்திருக்காரு, எல்லாம் வர முடியாது இல்லையா? சரி இருக்கட்டும். நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? அங்க சோதிக்கிற முன்னாடி இங்க நான் சோதிக்கலான் இருக்கேன். எப்படியாவது ஒரு குறு கேள்வி கேளு. ரொம்ப பெரிய புதி ஒன்று காத்திருக்காங்க பாரு. அம்மா கேக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி. எனக்கு ஒரே ஒரு ஆசை. நானும் எல்லாத்தையும் கேட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழியில இருந்து முட்டை வந்துச்சு? அது உங்க ஆத்தாட்ட போய் கேளுங்க. முட்டையில இருந்தா கோழி வந்துச்சு, அப்புறம் நான் கோழியில இருந்து. அப்ப முட்டை யாரு போட்டா? கோழி தாண்டி முதல்ல முட்டை வந்தாடி அப்புறம் கோழி வரும். கோழி இரு, முட்டை எப்படி வந்துச்சு? கொச்சுல இருந்து போடி. ஏப்பா, நாங்கெல்லாம் அதுல இருந்து குட்டி தான் போடுறோம், முட்டையமா பண்றோம். அந்த இதுல இருந்து எப்படி வந்துச்சு? அது யாரு? அண்ணாரு. இப்ப நீங்க சொன்னீங்களே ஒண்ணு, அது யாரு? கோழி முட்டையை தான் சொல்றேன். அதாவது உங்க மகன் பயந்துருச்சுப்பா. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வார்த்தை கேட்கறது. நீங்க வந்து எப்பவுமே அம்மா மகளே அப்படின்னு செல்லமா கூப்பிட்டீங்க. எத்தனை வார்த்தையை சொல்லி விட்டீங்க. அம்மா சொல்ல வச்சுட்டேடி. இல்லாத ஒண்ணு சொன்னீங்களே, எப்படிப்பா? குழந்தைய போய் பயமுறுத்திட்டீங்களே. என்னமா? எந்த அந்த இடத்துல எதை பேசணுமோ இருக்கு இல்லையா? கண்டிப்பா. வாய் உங்களுக்கு நீளமா உள்ள வாங்க, ரெண்டா பிடிச்சி கிழிச்சு விடுங்க. சரி இருக்கட்டும். அதனால என்ன பரவாயில்ல. ஏன்னா எந்த வார்த்தைலாம் நம்ம வந்து யோசனை பண்ணி சொல்லாம பரவாயில்ல இருக்கட்டும். அதனால இப்ப ராமாயணத்துல கதாநாயகி யாரு, கதாநாயகி யாரு? ராமாயணத்துல கதாநாயகி கதான் அன்னைக்கு NT ராமாராவ் அவர்கள் படம் பார்த்தே கெட்டு போனாரு. ஏமா, ராமாயணத்துல ராமநாம கதாநாயகன், கதாநாயகி சீதா பிராட்டி. சீதா பிராட்டி. இது உண்மையாலே சீதா பிராட்டி என்ற பேர் தானா? அப்புறம் சீதை இல்லாம என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சீதா தானமா? அப்பா, ராமாயணத்துல கதாநாயகன் கதாநாயகி யார் அப்படின்னா சீதா பிராட்டின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பேரு சீதா பிராட்டி தான். ஆனா அதுக்கு முன்பெயர் இருக்கு, பின்பெயர் இருக்கு.
முன்னாடி இருந்த பெயர் என்ன, சீதைக்கு அப்புறம் பின்னாடி வந்த பெயர் என்ன, தெரிஞ்சா பதில சொல்லுங்க. இல்ல தெரியல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உள்ள வாங்க சொல்லி தரேன். ஏமா என்ன தமராக்கிய பேரை காப்பாத்தணும் இல்லையா, அதனால சொல்லுங்க. நம்பியாசன்ல இந்த மாதிரி கேள்வி கேட்டது நீதாம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கவுள்ள ஆளுங்களா போட்டு சமாளிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியா? ஆனா தமராக்கனுக்குன்ற ஒரு தகுதி இருக்கா தெரியாம நீ பேசிட்டு இருக்க. தகுதி இருக்கனாலதான் இந்த தொகுதிக்கு நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் கேள்வி கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் கேட்க முடியுமா அந்த மாதிரி கேள்விய? ரொம்ப சந்தோஷம் சொல்றேன். அதாவது சீதா பிராட்டியோட முப்பிறப்பு மகாலட்சுமி எப்படின்னு கேட்டா, பத்மாசன் என்ற மன்னனுக்கு குழந்தை வர இல்லைன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா நோக்கி வர இருக்கான், தவம் இருக்கிறான். அப்ப தவம் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா தோண்டி என்ன வர வேண்டும், ஏன் என்ன நோக்கி தவம் இருக்குன்னு கேட்கிறாரு. எனக்கு குழந்தை வர வேண்டும்னு கேட்டார். அப்பதான் அவர் அவருடைய தவத்தை மெச்சு, அதாவது மாதளங்கனி என்ற கனியை அவருக்கு கொடுத்தாரு. இந்த கனியை கொண்டு போய் உங்க வீட்டுல திறந்து பாரு, அங்கே உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னாரு. அப்ப அந்த மாதளங்கனியை கொண்டு போய் அவருடைய அரண்மனையில திறந்து வைக்கும்போது அங்கே அழகான ஒரு பெண் குழந்தை. மாதளங்கனியிலிருந்து பிறந்ததால் அதுக்கு மகாலட்சுமி பெயர் சுட்டி வளர்த்து வந்தான். ஆறு பத்மாசன் என்ற மன்னன். அப்படி வளர்த்து வரும் காலத்துல ராவணேஸ்வரன் என்பவன் வந்து லங்காபுரி லட்சுமி கடாட்சியம் இல்லை என்ற காரணத்தால் உடனே மகாவிஷ்ணுவிடம் வந்தான். மகாவிஷ்ணு, என்னுடைய லங்காபுரி இருள் சூழ்ந்து இருக்கின்றது, மகாலட்சுமி கடாட்சியம் இல்லை, ஆக எனக்கு மகாலட்சுமி என்று சொல்லி முரட்டுத்தனமா கேட்கிறான். அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரு, ராவணா தற்சமே என்னிடம் மகாலட்சுமி இல்லை அப்படின்னு சொல்றாரு. எங்க இருக்கான்னா அது எனக்கு தெரியாது, முடிந்தால் நீ பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ராவணேஸ்வரன் பார்க்கிறான். ஞானக்கண்ணால் பார்க்கும்போது பத்மாஸ் என்ற மன்னன்கிட்ட வளர்ந்து கொண்டு வருகிறது மகாலட்சுமி. அங்க வருகிறான், மன்னன்கிட்ட கேட்கிறான், அவன் குழந்தையை கொடுக்க மறுக்கிறான். அவனோட போரிட்டு சண்டை செய்து அவனை அழித்து விட்டான். அழித்த போது மகாலட்சுமி பார்க்கிறான், இதுக்கு பின்னாடி நாம இருந்தா நம்மளே அழித்து விடான்னு சொல்லிட்டு முனிவர்களால் யாக வளர்க்கப்பட்ட யாகசாலையில போய் தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக அந்த யாகசாலையில குதிச்சிடுறான். அந்த மகாலட்சுமி குதிச்ச மறு நிமிஷமே அங்கே அழகான ஒரு மாணிக்க கல்லாக காட்சி அளிக்கிறான். அந்த மாணிக்க கல்லை எடுத்துக்கொண்டு ராவணேஸ்வரன் லங்காவரி இருக்கிறான். அப்படி லங்காவரி போகும்போது அங்க போய் திறந்து பார்க்க போகும்போது அழகான பெண் குழந்தை. பெண் குழந்தை பார்த்ததுமே ராவணேஸ்வரன் அரமனை ஜோசியரை கூப்பிட்டு, நான் அழகான பெண் குழந்தை கொண்டு எடுத்து வந்திருக்கிறேன், இந்த குழந்தை வந்தனால நம்மளுடைய லங்காவரி நல்ல மோட்சம் அடைவான்னு கேட்கும்போது, அட சண்டாளா ராவணா, இந்த குழந்தையால நம்மளுடைய லங்காவரியை அழிய போறான்னு சொன்னா, அடடா என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, என்ன செய்யலாம்னா நீ எங்க எடுத்து அந்த குழந்தையை அங்கேயே திருத்து கொண்டு வெற்றுவாடா அப்படின்னு சொல்றான். அப்பதான் ராவணேஸ்வரன் அவனுடைய சேவகர்களை கூப்பிட்டு இந்த குழந்தையை கொண்டு போய் மிதிலை என்ற நகரில் ஒரு அந்தனர் நிலத்துல புதைச்சி வச்சுட்டு வந்துருங்கடா பெட்டியோட அப்படின்னு சொல்லுறான். அவன் அங்க போய் அந்தனர் நிலத்துல புதைச்சி வைக்கிறான் அவனுடைய சேவகர்கள். அந்த அந்தனர் நிலத்தை யார் வாங்குறான்? ஜனக மகாராஜன் என்பக்கூடியவர் அந்த அந்தனர் நிலத்தை வாங்கி அப்ப அவருடைய வேலையாட்களை விட்டு உழுது போகும்போது அந்த கலப்பைன்னு சொல்லக்கூடிய கொழுவுக்கு மறுபெயர் சீதல் என்று பெயர். அந்த சீதையில் தட்டி பிறந்ததால் அதுக்கு சீதா பிராட்டி என்று பேர் வைத்தார்கள். இதுதான் சீதா பிராட்டியுடைய முப்பிறப்பு மகாலட்சுமி, பிற்பிறப்பு சீதா பிராட்டி. கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்த வந்தாலும் நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க. அதனால மனமான ரெண்டு அடியில சரி காவல் பார்க்கணும்னு சொல்லிருக்கீங்க. இவ்வளவு தூரம் அவர் கண் எடுத்ததுக்கு நல்லா செஞ்சிருந்தா புள்ள பிறந்திருக்கும்ல. அவங்களும் தோற்று வைக்கப்பட்டவர்கள். ஆக அதை எப்படி காக்கணும்ன்றது சொல்லுமா. கண்மணியே கண்மணியே நான் கண்டெடுத்த அம்மாக
காணம்பாடி ஆளெல்லாம் சொல்லி சொல்லி வரட்டு மகளே இதோ கவன் போனாங்க. நீங்க வந்தாலும் இந்த இடம் கலகலான்னு இருக்குப்பா. அப்படியா ஏதாவது இந்த அமைப்பு கிடைக்கல. அப்படியா அமைப்பை மாத்துறது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இருக்குது மாறிக்கிட்டே தான் அடுத்து இருந்தா கண்டிப்பா நீ தான் எங்கூட வரப்போற கவலைப்படாத நீங்க ஒரு நோக்கத்தோட தான் இருக்கீங்க. முத கிளம்புங்க. இல்ல அப்பா அப்பா வர மாட்டேன் அப்பா நான் வருவேன் ஐயே. அதனால உண்மையில நேரம் ஆயிடுச்சு. அதனால காவல் பார்க்கணும் அப்படின்றப்போம். காவல் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பா என்ன சொன்னாரு? அம்மா காவல் பார்க்கலாமா? உள்ள ஆபரேஷன் நடக்குது. சரி இருக்கடா. அப்பா வேற யாரும் வச்சிருக்காரா? வச்சிருக்காரு, 2 மாருதி கார் வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் வாங்கல, இனிமேதான் வாங்குவாரு. எத்தனை இருக்குது ஊருக்குள்ள எல்லாம் நம்மளுது. நல்லா ஆமா உண்மைதான். அதனால உங்க அழக வர்ணிக்கலான் இருக்கேன். வர்ணிக்க வார்த்தை வரல என்ன இருக்கம்மா, ஏன் சிரமப்பட்டு வர்ணிக்கிறீங்க? எனக்கு வரும் எப்பயுமே. முட்டு விட்டம் உள்ள கோடி மண்ணு தட்ட மஞ்ச கிளி பயமா இருக்கு. அப்படி ரொமான்ஸா கொண்டு போகணும்யா. இல்ல அந்த மாதிரிலாம் உண்மை அப்படின்னு தான் நல்லா நினைப்பு வந்து வீட்டுக்கு போக போறாங்க. பாத்துக்கோ நல்லா உட்காந்து நீ அப்பதான் இருந்து இப்படியா உட்காந்து காவலுக்கு நான் ஏற்பாடு அம்மா வந்துரு